அதிகாரம் 24. அவனது ஆட்சி காலத்தில் பாபிலோன் மன்னன் நெபுகத்நேசர் யூதாவின் மேல் படையெடுத்து வந்தான். எனவே யோயாக்கிம் 3 ஆண்டுகள் அவனுக்கு அடிபணிந்திருந்தான். பின்பு மனத்தை மாற்றிக்கொண்டு அவனுக்கு எதிராக கிளர்ச்சி செய்தான். ஆண்டவர் கல்தேயா, சிரியா, மோவாபு, அம்மோன் ஆகிய மக்களினங்களை சார்ந்த கொள்ளை கூட்டத்தாரை அவன் மீது ஏவிவிட்டார். அவர் தம் அடியாரான இறைவாக்கினர் மூலம் உரைத்திருந்த வாக்கின்படி யூதாவுக்கு எதிராக அதனை அழிப்பதற்காகவே அவர்களை அங்கே அனுப்பினார். உண்மையாகவே ஆண்டவரின் கட்டளைப்படி மனாசேயின் பாவங்களை முன்னிட்டும் அவன் செய்த எல்லா காரியங்களை முன்னிட்டும் அவர் அவர்களை தம் திருமுன் நின்று தள்ளிவிடுமாறு இவையெல்லாம் யூதாவுக்கு நிகழ்ந்தன. மேலும் அவன் குற்றமற்றவர்களின் குருதியை சிந்தியதாலும் எருசலேமை மாசற்றவர்களின் குருதியால் நிரப்பியதாலும் ஆண்டவர் அவனை மன்னிக்க மறுத்துவிட்டார். யோயாக்கிமின் பிற செயல்களும் அவன் செய்தவை யாவும் யூதா அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா? யோயாக்கிம் தன் மூதாதையரோடு துயில் கொண்டான். அவனுக்கு பின் அவன் மகன் யோயாக்கின் அரசனானான். எகிப்திய மன்னன் மீண்டும் தன் நாட்டை விட்டு போருக்கென வெளிவரவில்லை. ஏனெனில் எகிப்திய நதி முதல் யூப்ரத்தீசு ஆறு வரை எகிப்திய மன்னன் கைவசம் இருந்த அனைத்தையும் பாபிலோனிய மன்னன் கைப்பற்றி கொண்டான். யோயாக்கின் அரசனான போது அவனுக்கு வயது 18. எருசலேமில் 3 மாதமே அவன் அரசாண்டான். எருசலேமை சார்ந்த எல்நாத்தானின் மகள் நெகுஸ்தா என்பவளே அவனுடைய தாய். யோயாக்கின் தன் தந்தை செய்த அனைத்தின்படியே ஆண்டவரின் பார்வையில் தீயதெனப்பட்டதை செய்தான். அக்காலத்தில் பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசரின் படை வீரர் எருசலேமின் மீது படையெடுத்து வந்து நகரை முற்றுகையிட்டனர். அப்பொழுது பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசரும் வந்து நகரை முற்றுகையிட்டிருந்த வீரர்களோடு சேர்ந்து கொண்டான். எனவே யூதாவின் அரசன் யோயாக்கினும் அவன் தாயும் அவன் அலுவலர்களும் தலைவர்களும் அதிகாரிகளும் பாபிலோன் மன்னனிடம் சரணடைந்தனர். அவனை பாபிலோன் மன்னன் தான் ஆட்சியேற்ற 8ஆம் ஆண்டில் சிறைப்படுத்தினான். பின்பு அவன் ஆண்டவரின் இல்லத்திலும் அரண்மனையிலும் இருந்த செல்வங்களை எல்லாம் எடுத்துச் சென்றான். ஆண்டவர் உரைத்த வாக்கின்படி ஆண்டவரின் இல்லத்தில் இஸ்ரேலின் அரசர் சாலமோன் செய்து வைத்திருந்த எல்லா பொன் கலன்களையும் துண்டு துண்டாக்கினான். மேலும் அவன் எருசலேம் முழுவதையும் தலைவர்கள் அனைவரையும் ஆற்றல் வாய்ந்த 10,000 படை வீரர்களையும் சிற்ப கலைஞர்களையும் கொல்லர்களையும் நாடு கடத்தினான். நாட்டில் ஏழை மக்களை தவிர எவரையும் விட்டு வைக்கவில்லை. மேலும் அவன் யோயாக்கினையும் அரசனின் தாயையும் மனைவியரையும் அவனுடைய அதிகாரிகளையும் நாட்டின் தலைவர்களையும் எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு நாடு கடத்தினான். மேலும் வலிமை வாய்ந்த 7,000 பேர்களை கொண்ட முழு படையையும் போர்த்திறனும் உடல் ஆற்றலும் கொண்ட 1000 தச்சர்களையும் கொத்தர்களையும் அவன் சிறைப்படுத்தி பாபிலோனுக்கு கொண்டு சென்றான். யோயாக்கினுக்கு பதிலாக அவனுடைய சிறிய தந்தை மத்தனியாவை அரசனாக்கி அவனது பெயரை செதேக்கியா என்று மாற்றினான். செதேக்கியா அரசனான போது அவனுக்கு வயது 21. அவன் எருசலேமில் 11 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். லிப்னாவை சார்ந்த எரேமியாவின் மகள் அமோற்றால் என்பவளே அவன் தாய். யோயாக்கிம் செய்தது போல செதேக்கியாவும் ஆண்டவரின் பார்வையில் தீயதெனப்பட்ட அனைத்தையும் செய்தான். ஆண்டவர் எருசலேமையும் யூதாவையும் தம்முன்னின்று தள்ளிவிடும் அளவுக்கு அவற்றின் மீது சினம் கொண்டார். மேலும் செதேக்கியா பாபிலோனிய மன்னனுக்கு எதிராக கிளர்ச்சி செய்தான்.
குறிப்பேடு இரண்டாம் நூல் அதிகாரம் 35. பின்னர் யோசியா எருசலேமில் ஆண்டவருக்காக பாஸ்கா விழாவை கொண்டாடினார். முதல் மாதத்தின் 14ஆம் நாளில் அவர்கள் பாஸ்கா பலி செலுத்தினர். அவர் குருக்களுக்கு அவர்களது பணிமுறையை வகுத்து கொடுத்து ஆண்டவரின் இல்ல பணியில் அவர்களை ஊக்குவித்தார். அடுத்து அவர் இஸ்ரவேலர் அனைவருக்கும் போதனை செய்தவர்களும் ஆண்டவருக்காக தங்களையே தூய்மையாக்கி கொண்டவர்களுமான லேவியரை நோக்கி, இஸ்ரவேல் அரசர் தாவீதின் மகன் சாலமோன் கட்டி எழுப்பிய திருக்கோவிலில் புனித பேழையை வையுங்கள். உங்கள் தோள்களில் அது ஒரு சுமையாக இருத்தலாகாது. இப்பொழுது உங்கள் கடவுளாம் ஆண்டவருக்கும் அவர் தம் மக்கள் இஸ்ரவேலுக்கும் பணிபுரியுங்கள். இஸ்ரவேல் அரசர் தாவீதும் அவர் தம் மகன் சாலமோனும் எழுதியுள்ளவாறு குடும்ப வாரியாகவும் பகுதி வாரியாகவும் உங்களையே தயார்படுத்தி கொண்டு நீங்கள் உங்கள் சகோதரராகிய மற்ற மக்களின் பிரிவிற்கேற்ப பகுதி பகுதியாக திருத்தலத்தில் நில்லுங்கள். அங்கே பாஸ்கா பலி செலுத்தி உங்களையே தூய்மையாக்கிக் கொள்ளுங்கள். மேலும் உங்கள் சகோதரர் மோசே மூலம் வந்துள்ள ஆண்டவரின் வாக்கிற்கேற்ப வாழுமாறு அவர்களையும் தயார்படுத்துங்கள் என்று கூறினார். அங்கிருந்த மக்கள் பாஸ்கா பலிக்கென அவர்களின் எண்ணிக்கைப்படி செம்மறி ஆட்டுக்குட்டிகளும் வெள்ளாட்டுக்குட்டிகளுமாக மொத்தம் 30,000 காளைகள் 3000 அரசர் யோசியா தம் உடைமையிலிருந்து அளித்தார். அவருடைய தலைமை அலுவலர் மக்களுக்கும் குருக்களுக்கும் லேவியருக்குமாக தன்னார்வ காணிக்கை அளித்தனர். ஆண்டவரின் இல்ல தலைமை அதிகாரிகளான இல்கியா, செக்கரியா, எகியேல் ஆகியோரும் பாஸ்கா பலிக்காக 2600 ஆட்டுக்குட்டிகளையும் 300 காளைகளையும் அளித்தனர். மேலும் கொனானியா, அவன் சகோதரரான செமாயா, நெத்தனியேல், லேவியர் தலைவர்களான அசபியா, எயியேல், யோசபாத்து ஆகியோரும் லேவியருக்கு பாஸ்கா பலிக்கென 5000 ஆட்டுக்குட்டிகளையும் 500 காளைகளையும் அளித்தனர். அரசரின் கட்டளைப்படி குருக்கள் அவர்களுக்குரிய இடத்தில் நிற்க, லேவியர் தங்கள் பிரிவின்படி காத்திருக்க பாஸ்கா பலி தயாரிக்கப்பட்டது. அவர்கள் பாஸ்கா பலிக்குரிய ஆட்டுக்குட்டிகளை வெட்டினர். குருக்கள் அவற்றின் குருதியை தங்கள் கைகளில் பிடித்து தெளிக்க லேவியர் தோல் உரித்தனர். மேலும் மோசேயின் நூலில் எழுதியுள்ளவாறு மக்கள் ஆண்டவருக்கு எரிபலி செலுத்தும்படி அவர்கள் மூதாதையர் குடும்ப முறைமைப்படி ஆடுகளையும் காளைகளையும் பிரித்து கொடுத்தனர். பின்னர் அவர்கள் பாஸ்கா ஆட்டுக்குட்டியை திருச்சட்ட முறைமைப்படி தீயில் வாட்டினர். புனித காணிக்கைகளை பானைகள், சட்டிகள், கொப்பரைகள் ஆகியவற்றில் சமைத்து மக்கள் எல்லாருக்கும் விரைவாக பகிர்ந்தளித்தனர். இவ்வாறே தங்களுக்காகவும் குருக்களுக்காகவும் பாஸ்காவை ஆயத்தம் செய்தனர். ஆரோனின் மக்களான குருக்கள் எரிபலியையும் கொழுப்பானவற்றையும் இரவு வரை செலுத்தியதால் லேவியர் தங்களுக்காகவும் ஆரோனின் புதல்வர்களான குருக்களுக்காகவும் ஆயத்தம் செய்தனர். மேலும் ஆசாபின் வழிமரபினரான பாடகர் தாவீது, ஆசாபு, ஏமான், அரசரின் திருக்காட்சியாளர் எதுத்தூன் ஆகியோரின் கட்டளைக்கேற்ப தமக்கு குறிக்கப்பட்ட இடத்தில் நின்றனர். வாயிற்காப்போர் ஒவ்வொரு வாயிலிலும் நின்றிருந்தனர். அவர்கள் தங்கள் பணிமுறையிலிருந்து வழுவவில்லை. ஏனெனில் அவர்கள் சகோதரர்களான லேவியர் அவர்களுக்காக பாஸ்காவை ஆயத்தம் செய்தனர். பாஸ்காவை கொண்டாடுதல், ஆண்டவரின் பலிபீடத்தில் எரிபலிகளை செலுத்துதல் ஆகிய அவரது வழிபாட்டு முறை அனைத்தும் அரசர் யோசியாவின் கட்டளைப்படி அந்த நாளில் ஆயத்தம் செய்யப்பட்டன. அங்கிருந்த இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் அப்பொழுது பாஸ்கா திருவிழாவை கொண்டாடி கொண்டிருந்தனர். அன்று முதல் புளியாத அப்ப திருவிழாவையும் 7 நாள்கள் கொண்டாடினர். இறைவாக்கினர் சாமுவேல் காலம் தொட்டு இன்று வரை இஸ்ரவேலில் இதுபோன்று பாஸ்கா திருவிழா நடைபெற்றதில்லை.
யோசியாவும் குருக்களும் லேவியரும் அங்கிருந்த யூதா இஸ்ரேல் மக்கள் எல்லாரும் எருசலேம் வாழ் மக்களும் பாஸ்கா விழாவை கொண்டாடியது போல் இஸ்ரேல் அரசர்களில் எவரும் கொண்டாடியதில்லை. யோசியா ஆட்சியேற்ற 18ஆம் ஆண்டில் இப்பாஸ்கா விழா கொண்டாடப்பட்டது. இவையாவும் முடிந்த பின், அதாவது யோசியா திருக்கோவிலை ஒழுங்குபடுத்திய பின், எகிப்திய மன்னன் நெக்கோ யூப்ரத்தீசு ஆற்றின் பகுதியில் இருந்த கர்கமிசு என்ற இடத்திற்கு படையெடுத்து வந்தான். யோசியாவும் அவனை எதிர்கொண்டு சென்றார். ஆனால் எகிப்திய மன்னன் அவரிடம் தூதரை அனுப்பி, யூதாவின் அரசே, உமக்கும் எனக்கும் என்ன? இன்று நான் உமக்கெதிராக படையெடுத்து வரவில்லை, மாறாக வேறொருவனுடன் போரிடவே நான் செல்கிறேன். நான் இதனை விரைவாக செய்ய வேண்டுமென்று கடவுள் கூறியுள்ளார். என்னோடு இருக்கும் கடவுளை எதிர்ப்பதை நீர் நிறுத்துவீர், இல்லையெனில் அவர் உம்மை அழித்து விடுவார் என்றான். ஆயினும் யோசியா தம் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளாமல் மாறுவேடத்தில் அவனோடு போரிடச் சென்றார். நெக்கோ மூலம் வந்த கடவுளின் வாய்மொழியை கேளாமல் மெகிதோ பள்ளத்தாக்கில் அவனோடு போரிடச் சென்றார். அரசர் யோசியாவின் மேல் வில் வீரர் அம்பெய்ய அவர் தம் அலுவலர்களை பார்த்து, என்னை உடனே அப்புறப்படுத்துங்கள், ஏனெனில் நான் பெரிதும் காயமடைந்துள்ளேன் என்றார். அவருடைய அலுவலர்கள் அவரை தேரிலிருந்து இறக்கி அவரது 2ஆம் தேரில் ஏற்றி எருசலேமுக்கு கொண்டு வந்தனர். அவர் அங்கே இறக்க தம் மூதாதையரின் கல்லறைகளில் அடக்கம் செய்யப்பட்டார். யோசியாவுக்காக யூதா எருசலேம் முழுவதும் துக்கம் கொண்டாடியது. யோசியாவுக்காக எரேமியாவும் ஓர் இரங்கற் பாய் ஏற்றினார். அது எல்லா பாடகர் பாடகியராலும் அவருக்காக புலம்பும் பொழுது இன்று வரை பாடப்படுகிறது. இது இஸ்ரேலில் நிலையான நியமமாகி புலம்பல் பற்றிய நூலில் காண கிடக்கிறது. யோசியா ஆட்சியின் மற்ற நிகழ்ச்சிகளும் ஆண்டவரின் சட்டத்திற்கேற்ப அவர் செய்த அவருடைய பக்தி செயல்களும் தொடக்க முதல் இறுதி வரை எல்லாமே இஸ்ரேல் யூதா அரசர்களின்